ஃப்ளெக்ஸ்ல இணைஞ்சிட்டீங்களா? ஓகே. 1997ல வெளியாகி பிரம்மாண்ட வெற்றி பெற்ற டைட்டானிக் திரைப்படத்துக்கு ஜேம்ஸ் ஹார்னருக்கு ஆஸ்கர் கிடைச்சது மியூசிக்காக. அதனோட தீம் மியூசிக் மை ஹார்ட் வில் கோ ஆன் என்ற பாடலுக்குரிய ப்ரிலியூட் 20 செகண்ட்ஸ் வரைக்கும் வரும். அதுல ஒரு சில துளிகளை நீங்க இப்ப கேளுங்க. எவ்வளவு அழகான காதல் ததும்பும் முன்னிசை கேட்டுட்டீங்களா? இப்பதான் இந்த பதிவோட ஹாட் பாயிண்ட்டுக்கு நம்ம வரோம். டைட்டானிக் படம் வெளிவந்தது 1997. அதுக்கு சரியா 6 வருடங்களுக்கு முன்னால 1991ல என் அருகில் நீ இருந்தால் என்ற திரைப்படத்திற்கு ஓ உன்னாலே நான் பெண்ணானேன் என்ற பாடலுக்கு ஒரு ப்ரிலியூட ராஜா சார் போட்டிருக்கிறாரு. அதான் யூசுவலா பாடலுக்கு முன்னால அவருக்கு ஒரு முன்னிசை கொடுப்பாரு. அந்த முன்னிசையில ஒரு சில துளிகளை நீங்க கேளுங்க. என்ன வியூவர்ஸ், புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ரெண்டும் ஏறத்தாழ ஒரே மாதிரி இருக்குல்ல? பிரமிப்பா இருக்கா? மாத்தி மாத்தி கேட்டு ஆச்சரியப்படுங்க. யாரும் யாரையும் காப்பி அடிச்சிட்டாங்கன்னு சொல்ல வரல. இன்ஃபேக்ட் ராஜா சார் தான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்காரு. ஆஸ்கர் அவார்ட் வின் பண்ணக்கூடிய ஒரு மியூசிக்கை சில வருடங்களுக்கு முன்னாலேயே ராஜா சார் நமக்கு கொடுத்திருக்காரு. நம்மளும் அதை கேட்டுட்டு அசால்ட்டா கடந்து போயிருக்கிறோம். ஆஸ்கர் அவார்டுகள் உலக தரத்தை நிர்ணயம் செய்வதில்லை என்பதுதான் பாயிண்ட். இரண்டாவது, அடிக்கடி மேடைகள்லையும் பேட்டிகள்லையும் ராஜா சார் சொல்லக்கூடியதுதான், இருக்கிறது 7 சொரங்கள், அதை மாத்தி மாத்தி பெர்மிட்டேஷன். இந்த பாடல் இப்ப நீங்க கேட்டீங்களா, இந்த மியூசிக்கை கம்போஸ் பண்ணது ஷூபர்ட் அப்படிங்கிற ஒரு கம்போசர். எந்த வருஷம் கம்போஸ் பண்ணார்னா 1822ஆம் ஆண்டு கம்போஸ் பண்ணப்பட்ட மியூசிக். 4 வருஷத்தில் இதை எழுதிட்டு இறந்து போகிறார் பிரகாஷ் சார். 40 இயர்ஸுக்கு அப்புறமா 46 இயர்ஸுக்கு அப்புறமா 1865ஆவது வருஷம் ஒரு பெரிய சிம்பனி ஆர்கெஸ்ட்ராவுடைய கண்டக்டர் இந்த ஸ்கோரை பார்த்துட்டு, அவர் எழுதி வச்சதை பார்த்துட்டு, அடடா இவ்வளோ அருமையான மியூசிக்காக இருக்கேன், இது ஏன் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு 1865ஆம் ஆண்டு வியனாவில் பெர்ஃபார்ம் பண்ணுது. இந்த இதயம் போகுதேயோட ஏன் அதை சேர்த்தேன்னா, இந்த இதயம் போகுதே சாங்கை நான் கம்போஸ் பண்ணப்படும் பொழுது சின்ன வயசு பல மியூசிக்கெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறப்போ, அடடா சூப்பர், இந்த மாதிரி ஒரு பீஸ் பண்ணியிருக்காரு, ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கு அப்படிங்கிற அந்த ஃபீலில் கம்போஸ் பண்ண தான் இந்த இதயம் போகுது. அந்த ஃபீல் ஒரு சிம்பனிங்கிறது இப்போ ஒரே நேரத்தில் 4 கவிஞர்கள் 4 வித்தியாசமான கவிதையை சொன்னால் நம்ம கேட்க முடியுமா? ஆனால் இது வயலின்ஸ் மட்டும் வாசிங்க. 1 2 3 1 2 3 1 2 3. இது ஒரு கவிதை. Sikai. Now cello and violas only. இது ஒரு கவிதை, அது ஒரு கவிதை, 2 பேரும் சேர்ந்து வாசி. Now come to original. 1 2 3 1 2 go. அது இது ஒரு கவிதை. அங்கே பிரெஞ்சான் வந்ததே அது ஒரு கவிதை. எல்லா கவிதையும் ஒரே நேரத்தில் படிக்கப்படுகிறது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இதன் மூலம் ஏற்கனவே சிம்போனி அமைத்த இசை மேதைகளான மொசார்ட், பீத்தோவன், சாய்கோவ்ஸ்கி ஆகியோர் வரிசையில் இளையராஜாவும் இணைந்திருக்கிறார். எனது குரலில் வழித்தாளம் பாவம் இரண்டும் இணைந்து வர கேட்கும் யாரும் உருகி உருகி விழக்காதில் பாயும்
புதிய கவிதை இது அழகு மொழியில் ஒரு அமுத மழையும் வர நினைவும் மனமும் அதில் நனைய நனைய சுகமோ ஏதோ நாளெல்லாம் சந்தோஷம் நெஞ்செல்லாம் சங்கீதம் உயிரே உயிரே இசை கீதமே எனக்கொரு ஜீவன் நீ இனிமை இனிமை இதுதான் நான் பாசங்கள் கொள்ளாத பந்தங்கள் இல்லாத மனிதன் மனிதன் ஏழிசை கீதமே எனக்கொரு ஜீவன் நீயே வாழும் காலம் யாவும் உனக்காக நான் தான் காவிய வீணையில் ஸ்வரங்களை மீட்டுவேன் கானம் கானம் ஜீவகானம் பிறக்காதோ இங்கே ஏழிசை கீதமே எனக்கொரு ஜீவன்